திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று இறைவன் நமக்கு விடுக்கும் செய்தி திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 17 முதல் 27 வரை. யூதர்களின் சூழ்ச்சிகளால் தனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போதும் மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். மனம் மாறி நம்பிக்கையுடன் கடவுளிடம் வந்து சேருங்கள் என்று பவுலடிகளார் கூறுகிறார். கடவுளை உமது ஆற்றலின் பெயரால் மக்களை காத்தருளும் என்று இயேசு நமக்காக இறை தந்தையிடம் பரிந்துரைக்கிறார். இந்நாளின் இறைவார்த்தைகள் இக்காலகட்டத்தில் நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் ஊட்டும் அருமருந்தாக இருக்கிறது. நமக்கு ஊக்கம் தரும் இறைவார்த்தைகள் அமைந்துள்ளன. இன்று தமது 48வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் நமது பங்கு தந்தை இறைவன் எல்லா அருட்கொடைகளையும் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தவும் ஆள்போல் தழைத்து தம் பணியாற்ற உடல் ஆன்ம நலனை பெற்று இறை மக்களை ஆன்மீக வழியில் நடத்திட வேண்டிய வரமருள இத்திருப்பலியில் ஒரு மனதோராய் அன்பினில் நிறைத்து வாழ வளமுடன் என வாழ்த்துக்களுடன் நமது பங்கு தந்தை அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் குரல் கேட்போ, அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோ. இறைவன் குரல் கேட்போ, அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோயிலில் நாம் தாங்குவோம். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோயிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை எங்கமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்யக்கூடி வருவோம் வருவோம். இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது சிறப்பாக நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவருடைய உடல் உள்ள ஆன்ம நலத்துக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நன்றி அறிதலாக தங்களுடைய 27வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற லாசர் சுசேராஜ், ஜோஸ்வின் நிர்மலா இவர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் பால் டில்டன், சுகந்தி, ஏடியன் பால் குடும்பத்தினர் ஆண்டவருக்கு நன்றி அறிதலாகவும் தன்னுடைய 20வது திருமுழுக்கு ஆண்டு விழாவை நினைவு கூறுகிற ஜான்சி கவிதா ஆண்டவருக்கு நன்றி அறிதலாகவும் தங்களுடைய 4வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற அமுதன் திவ்யா ஆண்டவருக்கு நன்றி அறிதலாகவும்
தன்னுடைய பிறந்த நாளிலே சூசன் ராமா ஆண்டவருக்கு நன்றி அறிதலாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து பங்கு தந்தையுடைய ஆன்ம சரீர நலனுக்காக திரு பிரான்சிஸ் மற்றும் குடும்பத்தினர் ஆண்டவருக்கு இந்த பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். இதே கருத்தை முன்வைத்து சின்னப்பர் அன்பியத்தை சார்ந்த மக்கள் நம்மை ஜெபிக்க அழைக்கிறார்கள். மேலும் சின்னப்பர் அன்பியத்தில் உள்ள குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்மை விட்டு பிரிந்த அந்தோனிதாஸ், தேவதாஸ் 16ஆம் நாள் நினைவு, நேசமணி அந்தோனியாள், அந்தோனியம்மாள், பெஞ்சமின் பிரிட்டோ, கோதண்டன் அமுல் சகானி இவருடைய ஆன்ம இலைப்பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியை ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு தனிப்பட்ட சிறப்புமிக்க முன்னுரை. இதற்காக உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அமருங்கள். இன்று இந்த திருப்பலிக்காக நாம் ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு கூடுதலான சிறப்புமிக்க ஒரு கருத்து இருக்கின்றது. அதுதான் நம்முடைய அதிபர் தந்தையும் பங்கு தந்தையுமான பேரருட்திரு மரிய லூயிஸ் அடிகளாரின் பிறந்த நாளை சிறப்பித்து அவருக்கு அன்பளிப்பாக இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்று அவருக்கென அர்ப்பணித்து அவருக்காகவும் அவரது கருத்துக்களுக்காகவும் அவரது பணிக்காகவும் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற சிறப்பானதொரு நேரம். நமது தந்தை மரிய லூயிஸ் அவர்களின் பிறந்த நாள். அதற்காக ஒரு தனிப்பட்ட பாசமிகு ஒரு முன்னுரையை தர விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். கீபோர்டு வாசிக்கிறவங்க கூட, பாடுறவங்க கூட நன்றாக கவனிங்க. உட்காந்து அதுக்கு தான் உட்கார சொன்னேன் பொறுமையாக. அடுத்து என்ன பாட்டு பாடணுன்றதுலே கவனமாக இருக்காதீங்க. அம்மாவின் சுகமான பாரம் இறங்கிய நாள், அப்பாவின் சாதனை புன்னகை ஒளிர்ந்த நாள் என வாழ்வின் பல நிகழ்வுகளை நினைவூட்டும் தந்தையே, உம் பிறந்த நாளை கவலைகள் மறந்த நாளாக ஆசீர்வதித்திட ஆண்டவரை இத்திருப்பலியில் நாம் வேண்டிக் கொள்ள வந்திருக்கின்றோம். அருட்தந்தை மரிய லூயிசு, உமக்கு 100 ஆண்டு ஆயுசு. ஏமாற்றங்கள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறி பொன்னான எதிர்காலம் அமைய மன்னாதி மன்னன் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வேண்டி இந்த திருப்பலியை எமது இதய அன்பளிப்பாக அர்ப்பணிக்கின்றோம். வாழ்வில் பிறப்பு என்பது ஒரு முறை, இறப்பு என்பதும் ஒரு முறை. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சிரிப்பு என்பது பல்லாண்டுகள் பல்லாயிரக்கணக்கில் நீர் மகிழ்வாக வாழ்கின்றீர் என்பதை சித்தரிக்கின்ற ஒரு உண்மையாக இறைவன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியில், இறை அழைத்திலும் சரி, இறை பணியிலும் சரி, மக்கள் பணியிலும் சரி, அந்த சிரிப்பினையும் மகிழ்ச்சியினையும் என்றும் குன்றாது காத்திட வேண்டும் என்று அவரது சிறப்பாசியை வேண்டி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். உம் பிறந்த நாளை நாட்காட்டியில் குறித்து வைக்க வேண்டும் என்ற தேவையில்லை. உம்மை நேசிக்கின்ற இதயங்கள், உம் நினைவை சுவாசிக்கின்ற நெஞ்சங்கள் தங்கள் இதய துடிப்பாகவும் தங்கள் நெஞ்சலைகளாகவும் ஏற்கனவே பதிவேற்ற வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான உண்மை. எனவே
அந்த இதயங்களும் நெஞ்சங்களும் ஒருங்கிணைந்து இங்கு வந்து உங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி தருகிறது. நமது தந்தையை பற்றி அன்பார்ந்தவர்களே, நாம் நினைக்கும் பொழுது அவர் நமக்கு கிடைத்த இறைவனின் அற்புத கொடை. அவர் ஒரு பண்பில்லா பகட்டில்லா பண்பாளர், இனிமைமிகு இறைப்பணியாளர், மகத்துவமிகு மக்கள் பணியாளர், இயேசுவின் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவர், அன்னை மரியாள் மீது மட்டற்ற பக்தி கொண்டவர், போஸ்கோ அண்ணல் மீது போற்றுதற்குரிய பற்று கொண்டவர். இவரது பணியில் சிறக்க வேண்டும், வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்று இந்த திருப்பலியிலே நாம் மன்றாட வந்திருக்கின்றோம். பலருக்கு வாழ்க்கை என்பது போராட்டம், இவருக்கு வாழ்க்கை என்பதை பூந்தோட்டம் என அமைத்து கொடுக்க இறை அருளையும் இறை ஆசியையும் வேண்டி இந்த திருப்பலியை அர்ப்பணமாக்குவோம். ஆமென். திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணித்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா,
இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய முது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானே. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம், அதிகாரம் 20, இறை வசனங்கள் 17 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நாம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு
எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. என் மீது ஏன் அன்பு நீ காட்டினாய், இந்த ஏழை என் இதயத்தில் தீ மூட்டினாய். என் மீது ஏன் அன்பு நீ காட்டினாய், இந்த ஏழை என் இதயத்தில் தீ மூட்டினாய். எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே, எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே என்னை வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. Alleluia, 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 Alleluia. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பதை இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காக வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெறுகிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை கடவுள் விண்ணகத்தில் விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விருந்திலே எல்லா புண்ணியங்களுக்கும் அவர் விருந்து கொடுத்தார். பெரிய புண்ணியங்கள், சிறிய புண்ணியங்கள் என்று இருக்கின்ற எல்லா புண்ணியங்களையும் ஒன்றாக அழைத்து அவர்களுக்கு அந்த விருந்தை அவர் கொடுத்தார். அந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று பொதுவாகவே அறிந்து வைத்திருந்தன. அவர்களுக்குள் ஒரு உறவு இருந்தது. எனவே அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மிக மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டும் மகிழ்ச்சியாக உணவை அறிந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடவுள் சுற்றி வந்து பார்த்த பொழுது 2 புண்ணியங்கள் மட்டும் ஒன்றாக சேர்ந்து இராமல் இருப்பதை பார்த்தார். அவை மட்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கவே இல்லை இந்த விருந்தும் நிகழ்ச்சி முழுவதிலுமே. எனவே அவர் அந்த புண்ணியங்களில் ஒன்றை கூப்பிட்டார், இங்க வா. அவர் கூப்பிட்ட புண்ணியம் எது என்று கேட்டால் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். அதை அழைத்து அவர் சொன்னார், அங்கே பார், அங்கே இருப்பது யார் என்று. அங்கே இருந்த புண்ணியம் அன்பு, சேரிட்டி. இதுதான் அன்பு என்று அதற்கு அறிமுகம் செய்து வைத்தார். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதே இல்லையே, ஏன் என்று அவர் கேட்டார். சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். மீண்டும் சிறிது நேரத்துக்கு பிறகு வந்து பார்த்தபொழுது கூட அந்த 2 புண்ணியங்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே இல்லை, மீண்டும் தனியாகவே இருந்தன. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் இறைவன் நம் மீது பொழிகின்ற அன்பை
பிறர் நம்மீது பொழிகின்ற அன்பை நாம் கவலைப்படாமல் அதை பற்றி ஒரு பொருட்டாக எண்ணாமல் வாழ்ந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அதற்கு நாம் நன்றியுடையவர்களாக இல்லாமல் இருந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு முறையும் பிறந்த நாள் என்பது மீண்டும் ஒரு முறை நாம் இறைவனின் அன்பை, பிறர் நமக்கு கொடுக்கின்ற அன்பை நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கின்ற நாளாக இருக்கின்றது. அப்படித்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது, திருமண விழாவை கொண்டாடுகின்றவர்களும் சரி, அல்லது பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் மற்ற விழாக்களாக இருந்தாலும், எல்லா விழாக்களுமே நாம் பிறர் நம் மீது செலுத்துகின்ற அன்பை, இறைவன் நம் மீது காட்டுகின்ற அன்பை எண்ணி பார்த்து அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே பல நேரங்களில் அன்பும் நன்றி உணர்வும் ஒன்றாக சேர்ந்து இராமல் இருந்து விடுகின்றன. ஏனென்றால் நாம் இந்த அன்பை உள்ளத்தில் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது மட்டுமே அது நமக்கு நன்றி உணர்வை தூண்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இல்லை என்றால் அது நாம் ஒரு பொருட்டாக எண்ணாமலே போய்விடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. இந்த நாளிலே இறைவனுடைய அன்பை நாம் சிறப்பான விதத்திலே நான் எண்ணி பார்க்கின்றேன். இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்வுக்காக, 48 ஆண்டுகால வாழ்வுக்காக, அதிலே 30 ஆண்டுகள் சலேசியராக, 20 ஆண்டுகள் இறைவனுடைய குருவாக பணி செய்வதற்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நான் இறைவனுக்கு இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் நன்றி செலுத்துகின்றேன். அன்னை மரியாள் பல நேரங்களிலே பல விதங்களிலே என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். புனித ஜான் போஸ்கோ எப்பொழுதும் எனக்காக பரிந்து பேசி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்கின்றேன். ஆகவே எப்பொழுதும் அவர்களை என் கண் முன்பாக கொண்டு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே தொடர்ந்து இறைவனுடைய அருள் என்னோடு இருந்து என்னை வழிநடத்த வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய அருள் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இயேசு பவுலுக்கு சொன்னது போல, எனது அருள் உனக்கு போதும். இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்மால் நம்முடைய பணிகளை செய்ய முடியும். இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒன்றாகத்தான் மாறிவிடும். சில பேருக்கு ஏன் வாழ்கின்றோம் என்று தெரிவதில்லை, எதற்காக வாழ்கின்றோம் என்று புரிவதில்லை. ஆனால் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆகவே இறைவனுடைய உடனிருப்பை, இறைவனுடைய ஆசிரை, இறைவனுடைய அருளை உணர்கின்ற பொழுது மட்டுமே இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகின்றது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளையும் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்கின்றது. அதை நான் அதிகமாக உணர்கின்றேன். இது போன்ற நாட்களில் இன்னும் அதிகமாக அதை உணர்ந்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்து என்னோடு இருந்து என் உடன் பயணிக்கின்ற எல்லோரையும் நான் நன்றி உணர்வோடு இந்த நாளிலே நினைத்து பார்க்கின்றேன். குடும்பத்தை சார்ந்தவர்களும், உறவினர்களும், நண்பர்களும், என்னுடைய சலேசிய குடும்பமும், நான் யாருக்காக பணி செய்தேனோ அல்லது செய்து கொண்டிருக்கின்றேனோ அனைவருமாக சேர்ந்து இந்த உலகிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எல்லோரும் இந்த வாழ்க்கையை அழகாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் வாழ வேண்டும் என்பதற்காக, வளர வேண்டும் என்பதற்காக, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலர் பல தியாகங்களை செய்கின்றார்கள். இந்த அன்பு என்பது அது தியாகத்தில் வெளிப்படுகின்றது. ஈகை உள்ளத்தோடு பலவற்றை இது கொடுக்கின்றது. இப்படி இந்த அன்பு தன்னையே முழுமையாக பல விதங்களில் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அந்த அன்புக்கு நான் என்றும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் எனக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே இந்த நாளிலே இறைவனுக்கும் என்னை வாழ்த்துகின்ற, நான் வளருவதில் அக்கறை காட்டுகின்ற, என்னுடைய வளர்ச்சியில் உறுதுணையாக இருக்கின்ற, என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற அனைவரையும் நான் நன்றி உணர்வோடு இந்த நாளில் நினைத்து பார்க்கின்றேன். உண்மையாகவே இறைவன் நல்லவராக, வல்லவராக, எனக்கு அருள் புரிகின்றவராக இருக்கின்றார். எல்லோரும் பல விதங்களிலே என்னுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொண்டே இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுவிதமான அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதரை நான் சந்திக்கின்ற பொழுதும் அவரிடமிருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றேன். இவ்வாறு இறைவன் இந்த வாழ்க்கையை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக கொடுத்திருக்கின்றார். இது எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை என்று நான் உணர்கின்றேன். கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது இது கடைசி பிறந்த நாளாக கூட இருந்து விடலாம். ஆனால் மீண்டும் இறைவன் புதிய ஒரு ஆண்டை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அது இறைவன் கொடுக்கின்ற கொடைதான். ஆகவே நன்றி உணர்வு தான் எனக்கு அதிகமாக மேலோங்கி இருக்கின்றது. இறைவன் எனக்கு கொடுக்கின்ற இந்த அன்புக்காகவும் வாழ்வுக்காகவும், பலர் என் மீது செலுத்துகின்ற அன்புக்காகவும்,
பலர் கொடுக்கின்ற வாழ்த்துக்காகவும் அவர்கள் என்னுடைய வளர்ச்சியில் காட்டுகின்ற அக்கறைக்காகவும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற அனைத்து தியாகங்களுக்காகவும் அவருடைய நல்ல உள்ளத்திற்காகவும் அருகிலிருந்தும் தொலைவிலிருந்தும் அவர்கள் காட்டுகின்ற அன்புக்காகவும் வாழ்த்துகளுக்காகவும் இந்த நாளிலே நான் அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். அனைவரையும் இந்த திருப்பலி நினைவு கூர்ந்து நான் ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம். அன்பு எங்கே இருக்கிறதோ அதை உணர்ந்து நாம் நன்றி உணர்வோடு வாழுகின்ற பொழுது மட்டும்தான் நாம் உண்மையாகவே இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இருக்க முடியும். இறைவன் எனக்கு கொடுத்த பணியை நிறைவு செய்து என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கின்றேன் என்று தூய பவுல் சொல்லுகின்றார் முதல் வாசகத்திலே. அவ்வாறு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற பணியை நான் நிறைவு செய்ய வேண்டும், என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவு செய்ய வேண்டும். அதற்காக நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். இறைவன் எனக்கு எத்தனை ஆண்டுகளை கொடுக்கின்றாரோ, எவ்வளவு வாழ்நாளை இந்த உலகிலே கொடுக்கின்றாரோ, அதுவரையில் அவருடைய பணியை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்காக நான் இந்த உலகிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவனுடைய அருள், ஆசீர், அன்னை மரியாளின் உறுதுணையும் ஜான் போஸ்கோவின் பரிந்துரையும் என்னோடு தொடர்ந்து இருந்து என்னை வழிநடத்துவதாக. நம்முடைய மன்றாட்டுகளின் தேவைகளையும் இப்பொழுது நமது தந்தையாக இறைவனிடம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக மன்றாடுவோம். நல்லாயனாம் எம் இறைவா, எமது திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் இக்காலகட்ட சூழலில் இறைமக்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் சோர்ந்து போகாதபடி இறைமக்களை இறை பராமரிப்பில் வழிநடத்த வேண்டிய ஆற்றலையும் உடல் நலத்தையும் தூய ஆவியின் அருட்கொடைகளை பொழிந்து இறைப்பணி ஆற்ற வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். உம்மை உற்று நோக்கியவன் நலம் பெறுவான் என்று கூறிய இறைவா, கொரோனா என்னும் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் இவர்களுக்காக பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் இவர்களுக்கு உடல் நலத்தையும் பணிபுரியக்கூடிய ஆற்றலையும் பாதுகாப்பையும் தந்து இவர்கள் குடும்ப நபர்களையும் பாதுகாப்புடன் இருக்கவும் இறை அரவணைப்பில் என்றும் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை மக்களுக்காக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, மூடப்பட்ட ஆலயத்திலிருந்து காணொளி வழியாக திருப்பலி காணும் நாங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியுடன் வாழவும், மீண்டும் ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் குதூகலம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வுக்கு திரும்பும் நிலையை எங்களுக்கு மிக விரைவில் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன்னை எல்லாவித ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன் என்று கூறிய இறைவா, இன்று தமது பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற எமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அவர்களை ஆசீர்வதியும். கடந்த 48 ஆண்டு காலமாக உமது கரத்தில் தாங்கி வழிநடத்தி வந்தமைக்கு நன்றி கூறுகிறோம். இனி வரும் நாட்களில் இறை ஆசீரை பெற்று இறைப்பணி ஆற்ற உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த மன்றாட்டுக்களை, வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. இதை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா.
எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பார். இதை தருவேன் இறைவா நான் என்னை தருவேன் தலைவா. இதை தருவேன் இறைவா நான் என்னை தருவேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உன்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகி என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூர்த திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற எங்களுடைய பாசமிகு பங்கு தந்தைக்காக மேறென்று மன்றாடுகிறோம். இந்நாள் வரையும் நீர் அவர் மீது பொழிந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறி இனி வருகிற நாட்களிலும் மென்மேலும் அவரை ஆசீர்வதித்து அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து நீர்தாமே உடனிருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மேறென்று மன்றாடுகிறோம். அவர் உமது திருமுன் வைக்கும் அனைத்து கருத்துக்களையும் நீர்தாமே உடைய திருச்சித்தத்துக்கு ஏற்ப நிறைவு செய்து வழி நடத்துவீராக. மேலும் ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி உமக்கு நன்றி அறிதலாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிற திருவாளர் லாசர் சூசியராஜ் மற்றும் ஜோஸ்பின் நிர்மலா குடும்பத்தினரையும் தங்களுடைய 4வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற அமுதன் மற்றும் திவ்யா குடும்பத்தினரையும், மேலும் உமக்கு நன்றி செலுத்துகிற பால் டில்டன், சுகந்தி, ஏட்ரியன் பால் குடும்பத்தினரையும், தன்னுடைய 20வது திருமுழுக்கு ஆண்டு விழாவை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிற ஜான்சி கவிதா, மேலும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி கூறுகிற சூசன் ராமா, இவர்களுடைய நன்றி அறிதலை நீர்தாமே கனிவோடு ஏற்றுக்கொண்டு இவர்களை மென்மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பிட வேண்டுமாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் உமக்கு செலுத்துகிற நன்றி அறிதலை நீர் ஏற்று இவர்கள் வாழ்விற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் முன் வைக்கிற எல்லா தேவைகளையும் உம்முடைய திருச்சித்தத்துக்கு ஏற்ப நிறைவு செய்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து ஜெபிக்கிற சின்னப்பர் அன்பிய குடும்பங்களுடைய கருத்துக்களையும், மேலும் பங்கு தந்தையினுடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிற பிரான்சிஸ் மற்றும் குடும்பத்தினர், சின்னப்பர் அன்பியம், இவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த கருத்துக்களை நீர்தாமை ஏற்று உடைய திருச்சித்தத்துக்கு ஏற்ப நிறைவு செய்து வழி நடத்துவீராக. நீர் உலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட அந்தோனிதாஸ், தேவதாஸ், நேசமணி அந்தோனியாள், அந்தோனியம்மாள், பெஞ்சமின் பிரிட்டோ, கோதண்டன், அமுல் சகானி என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் தந்தை ஜான் போஸ்கோ, மேலும் உமக்கு உகந்தவர்களாக இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே,
பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இத்திருப்பலியில் என்னோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி எனக்காக ஜெபித்த அருட்தந்தையர்கள் ஸ்டானிஸ்லாஸ் மற்றும் ஆண்டோ ஜான் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை நான் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அவர்கள் எனக்காக காட்டுகின்ற அன்புக்காகவும் ஸ்டான் அவர்கள் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காகவும் ஊக்கத்திற்காகவும் அவர்களின் மீது பொழிகின்ற அன்புக்காகவும் உடனிருப்புக்காகவும் இந்த நேரத்திலே சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த திருப்பலியில் எனக்காக ஜெபிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை என்றால் அது உங்களுடைய ஜெபம்தான். இறைவன் தொடர்ந்து என்னை மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்விக்க வேண்டும் என்றும் என்னுடைய பணிகளில் உற்சாகத்தோடும் தொய்வின்றியும் பணியாற்ற இறைவன் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து என்னை வழிநடத்த வேண்டும் என்றும் நல்ல உடல் நலனையும் உள்ள நலனையும் கொடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். இதுநாள் வரையில் இறைவன் எனக்கு பல அருள் வரங்களை பொழிந்து கொண்டேதான் இருக்கின்றார். எந்த விதமான குறையும் இல்லாமல் இறைவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்கின்றேன். ஆகவே இறைவனுக்கு இத்திருப்பலியிலே நான் நன்றி செலுத்தி இருக்கின்றேன். தொடர்ந்து இறை அருள் என்னோடு இருந்து செயல்பட என்னோடு இருந்து எனக்காக ஜெபியுங்கள். இறைவனுடைய ஆசீரும் அருளும் நம் ஒவ்வொருவரும் இருந்து நம்மை வழிநடத்துவதாக. உங்கள் அனைவருக்காகவும் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே பயணித்த உடன் பயணிக்கின்ற அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கின்றேன். தொடர்ந்து நாம் அனைவரும் இறைவனை கண்முன்பாக கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்வோம். எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம், பிறருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அப்பொழுது நிச்சயமாக இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இன்னும் அதிகமாக பொழியப்படும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அருள் அதிகமாக பொழியப்படுகின்றது என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்கின்றேன். ஆகவே நாம் செலுத்துகின்ற மிக உன்னதமான ஒரே ஜெபம் நன்றிதான். ஆகவே இறைவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவன் தன்னுடைய அருளை நமக்கு பொழிந்து கொண்டே இருப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நம்மை வாழ்விக்கின்ற வளரச் செய்கின்ற அனைவருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நிச்சயமாக நாம் இன்னும் அதிகமாக வளருவோம், வாழ்வோம். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் அன்னை மரியாளின் பாதுகாவலிலும் புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையிலும் வழிநடத்தலிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பள்ளி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருத்தலத்தின் இணை அதிபர் அவர்கள் பங்கு தந்தையும் அதிபர் அவர்களுக்கு
இப்பொழுது பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear father. Happy birthday to you. And may God bless you. And may God bless you. God bless you, dear father. Happy birthday to you.